விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். கார்த்திக் சார் மீண்டும் ராசி பலன் தொடரப்போகிறோம் அப்படிங்கிறத கேட்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணலாமா, இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படின்னு இதுக்கு பேர் பஞ்சாங்க பிரகடனம். உங்களுக்கு அதுக்கு இருக்குங்க. பஞ்சாங்க ஸ்ரவணம்னு பேரு. இத பிரகடனம்னும், ஸ்ரவணம்னும் ராவணனுடைய தர்பார்ல பிரம்மதேவர் இந்த பஞ்சாங்கத்த படித்தாராம். சூரியன் உதிக்கிற நேரம் எது? இன்னைக்கு யாருக்கு சூலம்? இன்னைக்கான சந்திராஷ்டமம் யாருக்கு? அப்படிங்கிறத பிரம்மதேவர் ராவணனுக்கு படித்து உன்னுடைய ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் பிரம்மதேவரோட வழிபாடு கூடாதுன்னு மகாவிஷ்ணு சிவபெருமானும் ஒதுக்கி வைத்ததாக நம்முடைய புராண கதை அந்த இடத்துல சொல்லும். அப்போ இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கிறப்ப நமக்குள்ள ஒரு ஒரு தவிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம ஏதாவது என்ன எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு விருந்தோம்பலை எதிர்பார்க்கலாமா? இல்ல நம்ம ஒரு விருந்துக்கு போறோமா? ஒரு சந்தோஷத்த அனுபவிக்க போறோமா? இதை எதிர்பார்த்து காத்திருக்கோமே. எனக்கு இந்த ஸ்தானம் எப்படி இருக்கும்? கிரகத்தினுடைய சஞ்சாரம் என்ன? நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்றைய சூரியோதயம் எப்படி இருக்க போகுது? நான் டைட்டிலே குடுத்துட்டேன். இன்றைய சூரியோதயம் அப்படின்னு. இன்றைய சூரியோதயம்ங்கிற பேர்ல என்னோட ஆப் தனியாவே ரிலீஸ் ஆக போகுது. அதுவரைக்கும் இந்த யூடியூப்ல நீங்க இந்த தினப்பலனை கேட்கலாம். ஏன்னா ஒரு நல்ல நாள்ல நம்ம இந்த ராசி பலனை ஆரம்பிக்கணும். இது தொடர்ந்து போகணும். என் என் ஜோதிடமோ, என்னோட ராசி பலனோ ஒரு காமன் மேனுக்கு அது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு ஒரு நாள்காட்டியா, ஒரு வழிகாட்டியா, ஒரு ரெஃபரன்ஸா, ஒரு நல்ல குரல்ல கணீர்னு ஒலிக்கக்கூடிய குரல்ல நம்ம அந்த நாளை கேட்கிறப்ப தான், இன்னைக்கு நம்ம துணிஞ்சு சில காரியங்கள் செய்யலாமா? இல்ல என்ன மாதிரி இருக்கும்? இல்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்குமா? சந்திரனே அஷ்டமத்துல அலையிறாரு. அதுதான் சந்திராஷ்டமம். இத தெரிஞ்சுக்கிறது. ஸ்தானம் என்ன? இன்னைக்கு என்னெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம்? இந்த இந்த எதிர்பார்ப்பு எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல தடுமாற்றமா இருக்குமா? முன்னேற்றமா இருக்குமா? ஏமாற்றமா இருக்குமா? இல்ல தடுமாற்றமா இருக்குமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில தரக்கூடிய ஒரு ராசி பலன். இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேஷம் முதல் மீனம் வரை உள்ள நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில சஞ்சாரம் செய்ய போறார்? எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார்? இன்னைக்கு நாள் என்ன? இன்னைக்கு நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம்லாம் எப்போ வருது? அப்படிங்கிறத உங்களுக்காக பஞ்சாங்கத்தை பார்த்து நான் சொல்லப் போகிறேன். ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள் 2026 திங்கட்கிழமை. இன்று அக்ஷய திருதியை. சதுர்த்தி திதி காலை 11 மணி 12 நிமிடங்களுக்கு அப்புறமேல் நமக்காக வந்துடுது. அது வரைக்கும் இன்று காலை 11 மணி 12 நிமிடங்கள் வரைக்கும் அக்ஷய திருதியைங்கிற திதி நமக்காக உண்டு. இன்று காலை 7 மணி 52 நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்க போறார். இன்றைய யோகம் மரண யோகமாகவும் அமிர்த யோகமாம் கூடிய கலந்த யோகமாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கு. சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கே சூலம். அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு என்ன சார் பரிகாரம்? அக்ஷய திருதியை திதி முடியறதுக்குள்ளவே இனிப்பு பொருள், கல்கண்டு, திராட்சை, பழங்கள், ஸ்வீட்ஸ், மில்க் ஸ்வீட்ஸ், இது போன்ற பொருட்கள் உங்க அன்புக்குரிய உறவுகளுக்கோ உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கோ ஒரு தானமா கொடுத்துட்டு, ஒரு விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு நல்ல இனிப்பு செய்தியை கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அலைச்சல்ங்கிறது இருக்கும். பேக் பெயின் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். டிராவல் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சிரமம் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும். வண்டி எடுத்துட்டு போனாலும் சரி, கார் எடுத்துட்டு போனாலும் சரி, டூ வீலர் எடுத்துட்டு போனாலும் சரி, அலையக்கூடிய அமைப்பு, அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு ஜாஸ்தி இருக்கும். கண்ணில் கருவளையம் போட்டிருந்தா கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இப்படி சந்திரன் கார்த்திகை ரோகிணிங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே. சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கே. நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள நம்ம
நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ராசி பலன். மேஷ ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் வெட்டு 1 துண்டு 2 அடி பின்னி பெடல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும். எடுத்த காரியத்த முடிக்கிறதுல வேகம். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். உங்க ராசியிலே தான் சந்திரானம் சஞ்சாரம் செய்து, தனம், குடும்பம், வாக்குங்கிற ஸ்தானத்துல அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது பணவரவுக்கான ஒரு 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 அடையாளமாகவும், ஆதாரமாகவும் இருக்கும். குடும்ப உறவுகளிடையே உங்களுடைய மதிப்பு, மரியாதையும், அந்தஸ்தும், உங்க வார்த்தைக்கான மரியாதைய நீங்க இன்னைக்கு கண்டிப்பா பார்ப்பீங்க. ரிஷபராசி நேர்கள பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல விருந்தோம்பல். நீங்க தாங்க விருந்துக்கு போறீங்க அப்படின்னு. அப்ப எதிர்பார்க்காத கிஃப்ட், எதிர்பார்க்காத இனிப்பு பொருள், "வாங்க அண்ணே, வாங்க, வாங்க அக்கா, வாங்க." இந்த வரவேற்பு அதாங்க ரிசப்ஷன். அப்புறம் கெட் டுகெதர், கேதரிங். சந்திரனே கெட் டுகெதரா இருக்காருன்னா பாருங்களேன். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி இல்லையா நீங்க? சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி இல்லையா? அப்போ சந்திரனும், சுக்கிரனும் இந்த ராஜயோகத்தை இன்னைக்கு உங்களுக்காக குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே இன்னைக்கு நீடித்து நிலைத்து இருக்கும். தயக்கம் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது, பற்றாக்குறைகள் இருக்காது. சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு. இப்போ அடுத்து இருக்க மிதுன ராசி நேயர்கள், சார் மறந்துட்டீங்க புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசியான மிதுன ராசி நேயர்களே, இப்படி நான் எதையோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். "இர்ற உட்டுட்டீங்களாம், இர்ற நான் உட்டனா?" அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை நிச்சயமா இருக்கும். இந்த இந்தியன் படத்துல கமலஹாசனும், கவுண்டமணியும் பேசிக்கிற மாதிரி, இந்த கங்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியால குதிச்சு குதிச்சு ஓடுதுல்ல, நானும் குதிச்சு குதிச்சு தான் சார் போறேன். எல்லா காரியமும் செய்றேன். ஆனா பாருங்க, இத மறந்துட்டேன். இந்த மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். ஞாபக மறதி, கைபேசி, சார்ஜர், ரிமோட்டு, ஃபோனோட சார்ஜர், அடையாள அட்டைகள், ரசீதுகள் இத மறந்துட்டு தேட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்க ராசியே சந்திரனுடைய வருகைய தேடுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பலன். இந்த மாரி சின்ன சின்ன பொருட்கள காணா போட்டுட்டு தேடும் பொழுது, "அரகாசம்மா உனக்கு வெல்லம் வாங்கி வைக்கிறேன்னு" சொன்னீங்கன்னா, டெஃபினட்டா அந்த காணா போன பொருள், சின்ன பொருள் உங்க கையில தென்படும், தட்டுப்படும். கண்டிப்பா யாரோ ஒருத்தர் உதவி செய்து தான் உங்களுக்கு எடுத்துக் குடுப்பாங்க. இல்ல யார்கிட்டயாவது விலாசம் கேட்கறது, ஒரு அட்ரஸ் கேட்கறது. இந்த கூகுள் மேப் அப்பப்ப கூகுள் மேப் ஆஃப் ஆயிடுதுன்னா பார்த்துக்கங்களேன் கார்த்திக் சார். நல்ல வேளை நீங்க கூகுள் மேப்பா இருந்து வழி சொல்றதுனால எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ற நிலை இருக்கும். சந்திரன் உங்களுக்கு பின்னாடி இருக்கார். உங்க ராசியே சந்திரனோட வருகைய தேடிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்களும் எதையோ தேடிட்டு தான் இருப்பீங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் ஆதாயம், தாயம் 1, பணவரவு, லாபம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். அப்பா! ஏடிஎம் வித்ட்ரால் அப்படின்னு ஒரு நல்ல லம்சமான அமௌண்ட்ட அப்படி உருவ வேண்டிய தருணம். கிளையன்ட்டுகள்ட்ட இருந்து கன்ஃபர்மேஷன். வியாபாரத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி. ரொம்ப நல்ல பெயர் அப்படிங்கிறது இன்னைக்காக கிடைக்கும். நல்ல தொகையானது கைமாறக்கூடிய அமைப்பு. நண்பர்களிடையே நல்ல சந்திக்க வேண்டிய தருணங்கள் இப்படிலாம் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு. இந்த பழச ஞாபகம் வச்சுட்டு பழி வாங்குறேன், சண்டைக்கு நிக்கிறேன். இந்த நான் பழிக்கு பழி, நானும் புலிக்கு புலி, நான் ரவுடின்னு நெனச்சீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க. இந்த ரசம். நீங்க வேற இந்த புளி ரசம், மிளகு ரசம்ன்ட்டு செம்ம ரசம். கொஞ்சம் அனுசரிச்சே பேசுங்க. அரவணைத்தே நிறைய விஷயங்கள் பேசுறது கடகராசி நேயர்களுக்கு வெற்றி தரும். பேச்சுவார்த்தைகள் உங்க பக்கம் ஃபேவரா இருக்கும். போராடி ஜெயிக்க வேண்டிய நிலைங்கிறது கடகராசிக்காக இருக்கும். இன்னைக்கு செய்ற காரியங்கள் ரொம்ப திருப்திகரமா உங்களுக்காக வந்து அமையும். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை. "நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு." கடகராசியே நீங்கள் ஒருவர் தான் அழகு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷம் தரும். அப்போ அழகு நிலையங்கள், அழகு சார்ந்த விஷயங்கள், அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெருகேறும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், வாசனாதி திரவியங்கள், பூ, மலர்கள் இத வாங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். மிகப்பெரிய சிவப்பு கம்பள வரவேற்புங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒண்ணே ஒண்ணு, இந்த சண்டை போடணும், திட்டணும், கோபப்படணும், உங்க அளவுக்கு எபிலிட்டியா உங்க உடன் இருப்பவர்கள் இருப்பாங்களான்னா, அது எனக்கு சொல்ல தெரியல. கொஞ்சம் உங்கள விட டேலண்ட் குறைச்சு தான் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஆனா, உங்க அளவுக்கு டேலண்ட்டா இன்னைக்கு யாருமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், சாமி டென்ஷன் தான். படபடப்பு தான். இந்த லாஸ்ட் மினிட் ஓட்டம்ங்கிறது இருக்கும். ஆமா சார். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கான். இன்னும் 10 நிமிஷம் தான். போயிடாதீங்க. அங்கேயே இருங்க. வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த வந்துகிட்டே இருக்கேன். இந்த கிட்டக்க வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான்னு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு இருக்கும். எனக்கு இல்லங்க. நான் சிம்ம ராசி நேயர் இல்ல. எனக்கு சிம்ம ராசியும் கிடையாது. மனதளவுல டென்ஷன், படபடப்பு. உங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய நிலை. ஆமா சார். நேத்தி முளைச்ச
நேத்தி மலையில முளைச்ச காளான்லாம் இன்னைக்கு இவ்வளோ பெருசா இருக்கும்னு நெனச்சு பார்க்கல. நான் திண்ணைய பிடிச்சு நடக்கும்போது இவன்லாம் என்னைய பிடிச்சு நடந்தான். இவன்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்கறான் அப்படின்னு கொஞ்சம் எதார்த்தமா கோபப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நெகோசியேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எகென்ஸ்ட்டா தான் இருக்கும். ஸ்தானம் அந்த அளவுக்கு கொஞ்சம் பலமிழந்து காணப்படுது. கொஞ்சம் யாராவது அமௌண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, பணம் குடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா, ஒரு 1 நாள், 2 நாள் தள்ளி போய் வர வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு. சந்திரனே உங்க ராசியில கொஞ்சம் தள்ளி போய் தானே வராரு. அதனால தானே கார்த்தி சார் உங்க ராசி பலன் பார்க்கிறோம்னு சிம்மராசி நேயர்கள் கேட்கிறதே எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அடுத்து இருக்க கன்னிராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை. வாங்கண்ணே வாங்கங்கிற வரவேற்பு பெரிய அளவுக்கு இருக்கும். தூள் கிளப்ப வேண்டிய தருணங்கள். அப்ப எதிர்பார்க்காத தேநீர் இடைவேளை. அடடா! என்ன கிஃப்ட். இந்த சில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா, இந்த வெள்ளரிக்காய வெட்டி போட்டு அதுவும் நீர்மோர்ல போட்டு வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா அப்படின்னு இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி உணவு அப்படிங்கிறதுல பெரிய வரவேற்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. குடும்பத்தில இருக்க சந்தோஷமான தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், "அப்பா" அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு உங்க வாயில ஒரு தடவையாவது வரும். ஆமா சார், அப்பப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். தகப்பன் சுவாமி இல்லையா? சந்திரனுடைய சஞ்சாரம் தகப்பனாரோட ஸ்தானத்தில இருக்கிறப்ப, தாத்தாவ பத்தின, பூர்வீகத்த பத்தின, அ "தந்தையர் நாடென்ற போதினிலே" அப்படின்னு. சார் தாய்நாடு கேள்விப்பட்டிருக்கோம். பாரதியார் சொல்றாருல்ல, "எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலேன்னு." இன்னைக்கு அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீட்டு அப்பா, இன்னும் ஸ்தானத்துக்காக நண்பர்களோட அப்பாவெல்லாம் நம்ம அப்பா, அப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை குடுக்க வேண்டிய அமைப்பு. ஃபோன்ல சார்ஜ் மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. நெறைய தீர்ந்துகிட்டே இருக்கும். அவ்ளோ கால்ஸ் வருதுல்ல, அவ்ளோ வரவேற்புகள் இருக்குல்ல, மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், கம்ப்ளீட் டே சார். ஜாம் பேக்கா இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியும் அப்படிங்கிறது தான் கன்னிராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ராசி பலன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், "சார் எங்களுக்கு தான் சந்திராஷ்டமம்னு சொல்லி முடிச்சுட்டீங்க." அப்படி ஐயோ! நான் முடிச்சு விடலங்க. சந்திரன் முடிச்சு விட்டாரு அப்படிங்கிறது தான். கை, கால் வலி, கை, கால் குடைச்சல், ஒற்றை தலைவலி, கொஞ்சம் கண்ல கருவளையம் போட்டுருச்சு. இத நெனச்சு பார்த்து தூங்க முடியல அப்படின்னு, தூங்க முடியலங்கிற ஏக்கமும், வருத்தமும், தவிப்பும் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். கால் பாகம் வலிக்கும். உடல்ல இருக்கிற பலமோ, மூளையில இருக்கிற பலமோ உங்களுக்கு கால் பாகத்துல இருக்காது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விரிசல்கள், வாத விவாதங்கள், சிநேகிதர்களுக்கு சிநேகிதர்களுக்கு இடையே புரிதலின்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி வரும்பொழுது தான் நம்ம ஜோசியத்தையே நம்புவோம். பரிகாரத்தையே கேட்போம். இது ஸ்தானம் மாறி மாறி ரிங்ல உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நீங்களும் ரிங்ல உட்காந்தீங்கங்கிறது தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். உடல் அசதி, "சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டேர்ஸ் சார், ஏறுனேன் சார், இறங்குனேன் சார். கடைசியில என்ன சார் மிச்சமாச்சு?" "ஒண்ணும் இல்ல சார். கையில வாங்குனேன், பையில போடல. காச்சு போன இடம் தெரியல" அப்படின்னு. இந்த காசு பத்தல அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். பற்றாக்குறை தான். அடுப்புல போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எண்ணெய் தீர்ந்து போச்சு அப்படின்னு இல்லத்தரசிகள் தவிக்க வேண்டிய தருணங்கள். பஞ்சாயத்து பேசி மாள முடியாது. "ஷப்பா! இவைங்கள சமாதானமே பண்ண முடியல." இந்த ஒரு குழந்தை இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். 2, 3 குழந்தைகள்லாம் ஒண்ணா சேர்ந்ததுன்னா, அந்த அம்பயர் வேல, ரெஃப்ரி வேல, அவங்கள சமாதானப்படுத்துற வேல தான் ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு ஆண் நேயர்களா இருந்தாலும், பெண் நேயர்களா இருந்தாலும், பஞ்சாயத்துல நீங்க தான் சமாதானம் பண்றாப்புல இருக்கும். அம்பயர் வேல உங்களுக்கு உண்டு. ரெஃப்ரி வேல உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், தில்லுக்கு துட்டு. எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு முயற்சி செஞ்சு பேசுறீங்களோ, கண்லே விளக்கண்ண விட்டுட்டு பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும். அப்போ எவ்வளோ பாடுபடுறோமோ, என்ன விஷயத்த எதிர்பார்த்து காத்திருக்கோமோ, அது நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கான அமைப்பு. சந்தோஷம், பெருமை, புகழ், கெட்டிக்காரத்தனம், அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து பக்கபலமான சப்போர்ட். கணவனா இருந்தா மனைவி கிட்டயும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டயும் பேராதரவு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. நல்ல உங்கள் புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். "அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா." இந்த நிலாவ வச்சு தானே இந்த ஜோசியமே சுத்திட்டு இருக்கு. அத சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தானே சார் இந்த ராசி பலன். எனக்கு நல்லா இருக்குமா, இன்னைக்கு ஒரு டிராவல் இருக்கே, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கே, இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கே, ஜெயம் உங்களுக்கே, வெற்றி உங்களுக்கே, தைரியமா எடுத்து வச்சு போங்க. டிசிஷன் மேக்கிங் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவும் ஜாம் ஆவும், தடுமாறும், கொஞ்சம் பத்தல அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்னைக்கு பாருங்க டேங்க்ல ஃபியூயல் ஃபுல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பர்ச்சேஸு, ஷாப்பிங்கு பெரிய அளவுக்கு கை குடுக்கும். அதே மாரி அக்ஷய திருதியையினுடைய சந்தோஷம் விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். எதிர்பாராத கிஃப்ட், எதிர்பாராத ஸ்வீட்டு, எதிர்பாராத இனிப்பு பொருள் உங்களை தேடி வரும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் தோஷம் தான். என்ன தோஷம்? ஐயோ! வேற ஏதாவது தோஷம்லாம் இல்ல. ராகு கேது தோஷம்லாம் இல்ல. ஜல தோஷம். ஆமா கார்த்திக் சார். நேத்தி வேற ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டேன்.
மூக்கு அரிக்குது, அலர்ஜியா இருக்கு. நேத்து ஏசி ரொம்ப நேரமா ஜில்லுன்னு வச்சுட்டே படுத்துட்டேன். பாருங்க இந்த சில்லுன்னு இருக்கிற சிகுறு தண்டா இந்த இம்சை பண்ணும்னு தெரியாம போச்சு அப்படின்னு. இந்த பரிதவிப்பு, இந்த இந்த காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு, மூக்கு அரித்து அரித்து தும்மல் வருது. இடம், பொருள், ஏவல் இது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சங்கடப்பட வேண்டிய தருணங்கள். அப்புறம் இந்த பாம். ஐயோ! நீங்க வேற ரஷ்யா, யுக்ரைன் தாண்டி இப்ப யுஎஸ், ஈரான் போடுற பாம்ன்னு நெனச்சுக்காதீங்க. ஜண்டு பாம், அ அமிர்தாஞ்சன் பாம், ஆயுர்வேதிக் பாம் இப்படிலாம் அந்த தைலத்த தேட வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் மாத்திரை எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கை வைத்தியத்த ட்ரை பண்றது தனுசு ராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. பழைய கடன்கள் அடையறதெல்லாம் கண்கூடா பார்க்கலாம். கடன் கேட்கிறதும், கடன் ரொட்டேஷன் வரதும், பணம் பத்தலன்னு கொஞ்சம் ரொட்டேஷன் அடிக்கிறதும், வித்ட்ராவல்ஸ் இருக்கிறதும் தனுசுக்கே உரித்தானதா இருக்கும். கொஞ்சம் பற்றாக்குறையுடன் செலவு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். மகர ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியம். இன்னைக்கு பக்காவா ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு தானம் செய்வீங்க. எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில நிம்மதியும், சந்தோஷமும் அதிகமாக இருக்க வேண்டிய தருணம். பிள்ளைகளால் சந்தோஷம். இந்த குழந்தைங்க விளையாடுற சப்தமும், குழந்தைங்க கூட்டமா விளையாடுறதையோ கடந்து வர வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும். இந்த குழந்தைகள்ட்ட நம்ம லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்றதே ஒரு சந்தோஷம் தான். இந்த பழைய கதைகள், பழைய புராணங்கள், பழைய இதிகாசங்கள் இதுலெல்லாம் உங்களுடைய கவனம் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். இதை பத்தி கேட்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். பொன்னியின் செல்வன், மகாபாரதம், ராமாயணம், சிவரகசியம் அடடடடா சார்! 18 புராணத்த விட்டுட்டீங்களே சார். ஆமா சார், ஆமா சார். இதுல உங்க புராணம் எப்பேர்ப்பட்டது மகர ராசி நேயர்களே! எவ்வளோ காரியம்லாம் சாதிச்சீங்க, எங்கெங்கெல்லாம் செவுரேறி குதிச்சீங்க, எங்கெங்கெல்லாம் லாங் ஜம்ப் பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் ஹை ஜம்ப் அடிச்சீங்க, அது எல்லாமே இன்னைக்கு மலரும் நினைவுகள் நினைத்தாலே இனிக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் ரவுண்டு தான். ஏறுன வாகனம் இறங்காம தான். இப்பதானேப்பா கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்பதானே வண்டியில போயிட்டு வந்தேன். இந்த வெயில்ல போயிட்டு வரதுக்குள்ள வேர்த்து ஊத்திடுது அப்படின்னு. கண்டிப்பா போற இடத்துல ஒரு லெமன் ஜூஸோ, ஒரு சாத்துக்குடி ஜூஸோ, அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். வித்தை, வாகனம், பிரயாணங்கள், டிக்கெட்ஸ் வெயிட்டிங்காக இருந்ததுன்னா, கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆவறத கண்கூடா பார்க்கலாம். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். அதுவும் இன்னைக்கு காலையிலே கண்டிப்பா யாரையாவது போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, ஆமா. நானே தான் டிரைவர் வேல பார்க்க விட்டாங்க. டிரைவர் டியூட்டி பார்க்க விட்டுட்டாங்க. நான் தான் வண்டிக்கு வேற வாட்ச்மேன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு. சத்தியமா சொல்றேன். கும்பராசி நேயர்களே உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா, அது அழுதுரும்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு வாகனத்துக்கான விரயங்கள், வாகனத்துக்கான சந்தோஷமான பிரயாணங்கள். இந்த வண்டியில ரவுண்ட் அடிச்சா தான் அது எவ்வளவு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த வாகனம்ங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க மீனராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் முயற்சி தான், அட்டெம்ப்ட் தான். சக்சஸோ, ஃபெயிலியரோ என்னால ஆன ஸ்டெப்ப நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னால ஆன விஷயத்த நான் தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பேன். அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆனாலும் திருப்பி திருப்பி ட்ரை பண்ண வேண்டிய தருணங்கள். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். செலவுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா வருது சார். கொஞ்சம் அங்கங்க ரொட்டேஷன் அடிக்கிற மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை. "அண்ணன் என்ன, தம்பி என்ன, அவசரமான உலகத்திலே" அப்படின்னு "ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன எல்லாம் ஓரினம் தானே" அப்படின்னு. அண்ணனாவது, தம்பியாவது ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், ஞானம் பொறந்துருச்சு அப்படின்னு. வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள கடந்து வர வேண்டிய அமைப்பு. எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம மேல எவ்வளவு ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் சந்தோஷமா அடைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்குங்கிற நிலை உண்டு. அசையும் அசையா சொத்துக்களினுடைய பெருமிதம் மீன ராசிக்கு இன்னைக்கு கை கொடுக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன்.